வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செம்ம ஜாலியாக இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆசமான அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு எஃப்எம் ரேடியோ, அது ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கராக, அதுவும் இல்லாமல் மெயினாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக, பக்கவான ஆடியோ கிளியரன்ஸோட JBL ஸ்பீக்கருக்காக நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் தட்டி விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் இந்த இன்ட்ரோ பார்த்துட்ருக்கீங்க. பின்னாடி போ. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது எப்படி சும்மா தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கவான ப்ராடக்ட். அதுவும் இல்லாமல் ஹார்மன், அதாவது ஹார்மன் வந்து JBL இன்ஃபினிட்டியில் ஹார்மனோட தான். அவங்க சூப்பரான ப்ராடக்ட் தான் அவங்க வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் மேடின் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சைனா தான் கிடையாதுங்க. பக்கவாக US ரெடி பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும், டேர் டு லிசன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆடியோ கிளியரன்ஸோடு இருக்குது இந்த டியூனர் FM. பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட்டு அப்படின்றதெல்லாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 2023 ரிலீவ் பண்ணாங்க. மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி பார்த்திங்கன்னா வியட்நாம். அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 8 hours ப்ளே டைமுங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிளாக் லிட் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து FM அப்படின்றது பார்த்திங்களா, அதுதான் அது. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 5 டைரக்ட் ப்ரெஷர் பட்டன்ஸ். மேலே வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்றது பார்த்திங்கன்னா அது. அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்சது இதில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ 8 hours ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 100% சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எனக்கு 15 hours 6 to 16 hours வரைக்கும் அப்படியே இருந்துச்சுங்க சார்ஜ். அது இல்லாமல் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே FM வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டர்னல்ன்ற ஒரு வயர் எடுத்து நீங்கள் அதில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா, ஹைட்டை தொங்க விட்டிங்கனாலே உங்களுக்கு பக்கவாக கிளியராக FM எடுக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க அவுட்டர்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் டாட் டிசைன் அவார்டு இது கொடுத்துருக்காங்க, வின்னர் 2018. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஓவராலாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கீழே கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் அப்படின்ட்டு. இது நம்ம FM சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. போர்ட்டபிள் FM ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம FM ஸ்பீக்கர் தான். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பரான கிளியர் ரிங்ஸில் ஒரு டப்பாவை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சூப்பராக ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக ப்ரிண்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களோட ப்ரெசன்டேஷனாக பக்காவாக சொல்லலாம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஸ்பீக்கர் எடுத்த உடனே கொடுத்துருக்கேன். அதாவது நான் இது முன்னாடி ஓப்பன் பண்ணலாம் பார்த்துட்டேன், எப்படி பண்ணன்னு தெரியாமல் தான் அப்படியே எப்படி இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோன்ற அளவுக்கு அப்படியே உள்ளே வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கெத்தாக இருக்குது. வெயிட் ஓரளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கையில் கரெக்டாக நின்றுக்கும் இந்த ஸ்பீக்கரு. அந்த மாதிரியான ஒரு டிசைனில் பக்கா மேட் ஃபினிஷ் கிடையாது, சாரி, ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்டில் செம்ம கிளியராக இருக்குது. வெயிட்டும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓரம் வச்சிடலாம். அதுக்கு ஒரு மீதி இருக்க உள்ளதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அந்த வைக்கிற இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சார்ஜர் 2 கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இது நம்ம இந்தியா சார்ஜரு, அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ USB கேபிள், அதுக்கப்புறம் நமக்கு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் உள்ளே இல்லை. அதுக்கப்புறம் அது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேனுவல் வேணும்ல கண்டிப்பாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா இதான் நம்ம அடாப்டர். அந்த ஊரில் அடாப்டர் யூஸ் பண்ணுறது சப்பையாக இருக்குது, அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரியானது தான் இப்போ கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா IN அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்னொரு சார்ஜிங் பின் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம இதில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த அடாப்டர் வரும் வச்சுட்டு இப்போ இதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது நம்ம ஊரில் இருக்கிற பின்னு 2 வாட் இருக்குது. அப்புறம் ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அது 1 மீட்டர் இருக்குது. நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிகிட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம மேனுவல் பார்த்திங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு தெரியல, எடுத்துக்கிறது போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா TUTY FM, இந்த FMோட கம்ப்ளீட் மேனுவல் இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஸ்பீக்கரு. பார்க்குறதுக்கு ஒரு செம்ம லுக் இருக்குது, ரப்பர் லுக்கு, அப்படியே வெயிட்லெஸ்ஸு, அதுவும் இல்லாமல் அப்படி க்ரிப்பாக இருக்குது. அவங்களோட லோகோலாம் செம்மையாக சைடில் பிரிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பவர் பட்டன் பார்த்திங்கனாலே ஒரு டிசைனோட தான் கொடுத்துருக்காங்க. வெரி யூனிக் ஸ்டைல் இந்த ஸ்பீக்கருக்கு இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பரான ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண செம்மையாக பிடிச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி JBL போட்டு கீழே மைக்ரோ USB நீங்கள் மாட்டுறதுக்கானது. அதுக்கப்புறம் 3.5 mm ஆக்ஸ் கேபிள் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆக்ஸ் கேபிளை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி நான் டீட்டெயில்ஸில் போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. நான் சுரான டப்பா நம்பர் பார்த்திங்கன்னா இதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வியட்நாமில். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. செம்ம ப்ராடக்ட்டு, ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டனா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான். இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒயர் எடுத்து நீங்கள் பண்ணி பார்த்தா நம்ம ஊரில் கண்டுபிடிச்சி தான் அதை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி செம்ம சவுண்டு ஆன் பண்ணோன்னே பாருங்கள். அதுங்களா சூப்பரான சவுண்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிளியர் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி இதெல்லாம் கிளியராக இருக்கோ அதுக்கான தேவையானதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது உங்கள் எஃப்எம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே அது ஆன் பண்ணுற சவுண்டு ஆஃப் பண்ணுற சவுண்டு கொடுக்குதே ஒரு சவுண்டு ரொம்ப செம்மையாக இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியலி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணாலும் எனக்கு தெரியுது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பரான ப்ராடக்ட் தான் இது. அடுத்ததாக பார்த்து போகிறீங்கன்னா இப்போது வந்துட்டு நீங்கள் 1 2 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனோட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா சர்போர்ட்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா வால்யூம்லாம் பக்கவாக இருக்குது, சவுண்டில் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். சூப்பரான சவுண்டு. இப்போ வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே வச்சாலும் சூப்பராக சவுண்டு கேட்கும், அந்தளவுக்கு சவுண்டு இருக்குது. இப்போ நீங்கள் வச்சக்கப்புறம் அதை டியூன் ஏதாவது பட்டன் கிளிக் பண்ணி பாஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு 91.2 இருக்குன்னா இப்போ எந்த ஸ்டேஷன் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த ஸ்டேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஸ்டேஷன் P4 அப்படின்னு வந்துருச்சு, சேவ்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ 91.2 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து அதில் சேவ் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் கூட உங்களை 5 ஸ்டேஷனுக்குள்ளே அந்த 5 ப்ளேசட் பட்டன்ஸ்குள்ளே நீங்கள் சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட் ஆக மொத்தத்தில். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எடுத்தோடனே பேரிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்டட் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ ஆடியோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட மைக்லாம் இல்லை, இப்போ நான் ஒரு ஃபோனில் தான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். சவுண்டை பற்றி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கிளியரான ஆடியோவோடு இருக்குது. ரெக்கார்ட் பண்ணுறதுல அவ்வளோ இல்லைனா கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம சார்ஜர் எப்படி மாட்டுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோட பின் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு அந்த டாட்டட் அது அங்கே யூஎஸ்ல யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பின்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த எர்த் பின் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அந்த 2 ரவுண்டு பின் தான் சிலிண்ட்ரிக்கல் பின். அதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி கிளிக் மாட்டி ஃபோன் சார்ஜஸ் அதாவது மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வச்சு தான் இது கொடுத்துருக்காங்க. அது 1 மீட்டரில் நீங்கள் மாட்டிட்டு கூட அப்படியே யூஸ் பண்ணிட்டு கூட செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 2 சாக்கெட் கொடுத்துருப்பாங்க, எடுத்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. அதை எடுத்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த 2 வாட்டர் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 8 ஹவர்ஸ் ப்ளே டைம் சார்ஜிங் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு 100% சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 to 16 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு 20% அப்புறம் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிச்சு. அந்தளவுக்கு பக்கவாக நிற்குது. சார்ஜிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஹவர்ஸு, ப்ளே டைம் பார்த்திங்கன்னா 15 to 16 ஹவர்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும் 1 மீட்டர் சார்ஜிங் ஒயர். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதையும் போய் விசிட் பண்ணிட்டு உண்மையிலே சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நானும் கொடுத்துருக்கேன். ஆனால் செம்மையான ப்ராடக்ட்டு, இது நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணியே ஆகணும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே செம்மையாக இருக்கும். கிளியரான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு எங்கே இருந்தாலும் எஃப்எம் எடுக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக நிறைய தயாரிக்கப்பட்டு வரப்போகுதுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.